Hello all, welcome to Learn PowerShell video series. ஸோ நம்ம அந்த PSProvider அண்ட் PSDriveோட டாபிக் வந்து அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் PSProviderனா என்னென்னு பார்த்துட்டோம், PSDriveனா என்னென்னு பார்த்துட்டோம், என்னென்ன PSProviderலாம் இப்போ உங்கள் மிஷின் லோடாக இருக்குங்கிறதுக்கு உண்டான கமாண்டை பார்த்துட்டோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா get PSProvider இதான் அந்த கமாண்டு. அதே மாதிரி என்னென்ன PSDriveலாம் லோடாக இருக்குங்கிற கமாண்டுக்கு வந்து get PSDrive இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டே இருந்தோம். என்னன்னாக்கா இங்கே மேப்பாக இருக்க எல்லா டிரைவையுமே வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் கமாண்ட்லெட்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த கமாண்ட்லெட் என்னென்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியாத கமாண்ட்லெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கமாண்ட் தெரியும். அது என்ன கமாண்டு? கெட் கமாண்ட். அந்த கமாண்ட் தெரியும். ஸோ இங்கே நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நேம் தெரியும், நம்ம கமாண்டோட நேம் தெரியும். என்னது? ஐட்டம்னு ஆரம்பிக்கும் தெரியும். நம்ம ஸ்டார் போட்டால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஆல்ரெடி. வைல்ட் கார்டுன்னு சொல்லுவோம். வைல்ட் கார்டுனாக்கா இந்த பேரில் இருக்க எல்லா கமாண்டையும் கொண்டு வான்னு சொல்லிடும். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் டைப்பில் வந்து கமாண்ட் லெட்னு கொடுக்குறேன். எனக்கு தெரியும் கமாண்ட் லெட் தான் தெரியும் எனக்கு, அதனால் கொடுத்து என்கிட்ட கொடுக்குறேன். ஸோ இது அத்தனையும் தான் அந்த கமாண்டு. ஸோ இந்த எல்லா கமாண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த கெட் பிஎஸ் டிரைவ் பார்த்தீங்கன்னா அந்த கெட் பிஎஸ் டிரைவ் இதில் இருக்க எல்லா டிரைவையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே எடுத்துக்கோங்களேன். ஏன் இதில் ஃபஸ்ட்டு ஐட்டம்னு வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கேருந்து வரலாமே. ஐட்டம்னு ஏன் வச்சுருக்காங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 5 ஃபோல்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரிஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இருக்க சர்டிஃபிகேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு காமனான டேர்ம் கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஐட்டம்ங்கிறது ஒரு காமனான டேர்ம். அது ஃபோல்டராக இருந்தாலும் அது ஐட்டம் தான், சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ஐட்டம் தான், ரெஜிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஐட்டம் தான். அதனால தான் இங்கே ஐட்டம்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் PowerShellல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணாலும் சரி, ஒரு ரெஜிஸ்ட்ரிக்கு கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணாலும் சரி, ஒரு சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணாலும் சரி, இது எல்லாமே வந்து ஐட்டம்ங்கிற ஒரு வார்த்தையில் தான் அடங்கும். ஸோ நீங்கள் PowerShellல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணது கெட் நியூ ஃபோல்டர்னு சர்ச் பண்ணினாக்கா வராது. ஏன்னாக்கா அது வந்து PSProviderல மேப் ஆகி PSDriveஆ மேப் ஆகிருக்கிறதுனால ஐட்டம்ங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ நீங்கள் ஐட்டமாக தான் கிரியேட் பண்ண முடியும். அது என்னங்கிறதுலாம் அடுத்த செக்ஷனில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணிடலாமே. ஸோ நம்ம ஐட்டம்னு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது காமனான வேர்டுங்கிறது ஐட்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நம்ம எந்த டிரைவ் வேணுமோ அந்த டிரைவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இங்கே கீழேருந்து வரலாமே. கிளியர் ஐட்டம். கிளியர் ஐட்டம்னாக்க என்ன பண்ணுறோம், ஒரு ஐட்டம் இருந்துச்சு அதை கிளியர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இது எங்கே யூஸ் ஆகுனாக்கா வந்து ரெஜிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். ரெஜிஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ செட் பண்ணிங்கனாக்கா அந்த வேல்யூ வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஐட்டம் ப்ராப்பர்ட்டி இது வந்து ரெஜிஸ்ட்ரியோட வேல்யூவே கிளியர் பண்ணுறதுக்கு, அந்த வேல்யூவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெஜிஸ்ட்ரியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேல்யூ வந்து மை நேம்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த வேல்யூக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து உடனே இருக்கு வச்சுக்கலாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி லைவாகவே காமிக்கிறேன். ரெஜ் எடிட்குள்ளே போயிட்டு இங்கே பாங்க, இந்த ஆப் வந்து இது எடுத்துக்கோங்களேன். இது வந்து இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ, இதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்பர்ட்டி. இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு சில சமயத்தில் வந்து இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இந்த வேல்யூனாக்கா இதை டெலிட் பண்ணுறது வேல்யூ, இதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டி டெலிட் பண்ணிட்டு இது ஆக்சுவலாக ஐட்டம். காப்பி ஐட்டம்ங்கிறது வந்து ஒரு ஐட்டத்தை காப்பி பண்ணுறதுக்கு. காப்பி ஐட்டம் ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ஒரு ஐட்டத்துக்குள்ளே இருக்க அந்த வேல்யூவை காப்பி பண்ணுறதுக்கு வந்து காப்பி ஐட்டம் ப்ராப்பர்ட்டி. கெட் சைல்டு ஐட்டம்ங்கிறது என்னன்னாக்கா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபோல்டர் வந்து அந்த ஃபோல்டரோட சைல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதான் சைல்டு ஐட்டம்ங்கிறது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரியிலேருந்து இது வந்து பேரண்ட்டு, இதுக்குள்ளே இருக்க சைல்டு வந்து இது. ஸோ கெட் சைல்டு ஐட்டம்னாக்கா இதுக்குள்ளே இருக்க எல்லாமே காமிக்கும். இதெல்லாம் ஒரு கமெண்ட் நம்ம செக் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்த செக்ஷனில் சும்மா ஓவர்வியூ காமிக்கிறோம். கண்ட்ரோல் பண்ண ஐட்டம்னாக்கா இது தனி கமெண்ட். ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ண ஐட்டம் வந்து காமிக்கும். கெட் ஐட்டம்ங்கிறது காமனான வேர்டு. அந்த ஐட்டத்தை அப்படி கெட் பண்ணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். கெட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி பார்த்துரும். இங்கே கிளியருங்கிறது பார்த்தீங்கன்னா அது கிளியர் பண்ணும், அதை அப்படியே கெட் பண்ணும். அதே மாதிரி வந்து மூவ் பண்ணுறது மூவ். இது மாதிரி எல்லா கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி அடுத்து பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணல் ஐட்டம்ங்கிற கமாண்டை தவிர மிச்சம் எல்லா கமாண்டுமே வந்து இந்த பிஎஸ் டிரைவை கண்ட்ரோல் பண்ணுற கமாண்ட் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா வந்து ஃபைல் சிஸ்டம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஃபைல் சிஸ்டமில் தான் நமக்கு தெரியும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம், ஃபோல்டர் டெலிட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம், ரீநேம் பண்ணுவோம். இது எல்லாமே ஃபைல் சிஸ்டத்தில் வேறு. நமக்கு தெரிஞ்ச வழியிலேருந்து ஆரம்பிப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எங்கே கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டெம்ப் எடுத்துப்போம். நம்ம டெம்பில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. இது நான் டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட் லெட்டர் தனியாக வச்சுவோமே. கெட் கமாண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன கொடுக்குறோம், நேம் வந்து ஸ்டார் ஐட்டம் ஸ்டார் கமாண்ட் டைப் வந்து கமாண்ட் லெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா அது வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கமாண்ட் தெரியும், ரிலவெண்ட்டான கமாண்டு நியூ ஐட்டம்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஐட்டம் தான் தெரியும். எனக்கா இங்கே வந்து ஃபோல்டராக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஐட்டம்ங்கிற கேட்டகரியில் வந்துடுது. ஸோ நம்ம நியூ ஐட்டம்னு எடுத்துக்கணும். ஏன்னா அதான் ரிலவெண்ட்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம பழைய டெக்னிக்கு போகிறோம். ஹெல்ப் ஃபைல் போய் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறோம், இப்போது கெட் ஹெல்ப் கொடுத்துட்டு
நியூ ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறோம். சாரி, நியூ ஐட்டம் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே அதோட ஹெல்ப் ஃபைல் வருது. கிரியேட் நியூ ஐட்டம்னு வருது. அதுக்கு என்ன இருக்குது? நியூ ஐட்டம் இருக்குது, பாத் இருக்குது. பாத்துக்கு வந்து இங்க பாருங்க, இது வந்து மேண்டிட்டரி, இது வந்து மேண்டிட்டரி கிடையாது, ஆப்ஷனல் பேராமீட்டர். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஸ்கொயர் பிராக்கெட்ல கவர் இருந்தா மேண்டிட்டரி பேராமீட்டர் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். என்ன கொடுத்துருக்கு? அப்புறம் ஐட்டம் டைப் கொடுத்துருக்குது, அப்புறம் நேம் கொடுத்துருக்குது, நேம் ஆஃப் தி ஐட்டம் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? நியூ ஐட்டம் தேவை. நியூ ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு பாத் தேவை. எந்த இடத்துல கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு பாத்து கொடுக்கணும், அப்புறம் வந்து நேம் கொடுக்கணும். இதெல்லாம் ஐட்டம் டைப்னு கொடுத்துருது அப்படின்னு பார்க்கணுமா? அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? get help நியூ ஐட்டம் அப்புறம் வந்து ஃபுல்னு கொடுக்கும். ஃபுல் நியூ ஐட்டமோட இது பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்களேன். நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். இங்கே ஃபோல்டரா ஃபைலான்னு எதுவுமே சொல்லாமல் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது? அதுக்கு நம்ம வந்து ஐட்டம் டைப்பில் ஏதாவது கொடுக்குற மாதிரி பார்க்கணும். பாருங்கள், ஐட்டம் டைப்பில் ஃபைலா, டேரக்டரியா, சிம்பாலிக் லிங்கா, ஜங்ஷனா, ஹார்ட் லிங்கான்னு கொடுத்துருது. நமக்கு ஃபோல்டர்னால் அது டேரக்டரின்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபைல் ஐட்டம் டைப்னு யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அப்படியே இங்கே ஒரு கமெண்டை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? நியூ ஐட்டம் தான் கிரியேட் பண்ண போகிறோம்னு தெரியும். ஸோ நியூ ஐட்டம் கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு பாத் கொடுக்க போகிறோம். பாத் என்ன கொடுக்குறோம்? டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம். t:/temp/ இங்கே கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? நேம் கொடுக்குறோம். அதான் கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், ஒன்றுனா பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ நியூ ஐட்டம்லாம் பார்த்து கொடுத்துட்டோம். அப்புறம் நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா? நேமில் என்ன கொடுக்குறோம்னாக்கா வந்து PSTestனு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்புறம் இது என்ன நம்ம சொல்லிருக்கோம், ரெஜிஸ்ட்ரியும் கிரியேட் பண்ணலாம், என்ன வேணால் கிரியேட் பண்ணலாம் சொல்லிருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்? என்ன டைப்னு மென்ஷன் பண்ணணும். ஃபைல் கிரியேட் பண்ணுறோமா, ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோமா மென்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஐட்டம் டைப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஐட்டம் டைப் டைரக்டரி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், டைரக்டரி கிரியேட்டட் வந்துடுச்சா? இப்போ போய் நம்ம அங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்களா? சியில் டெம்பில் பாருங்கள், PS டெஸ்ட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொன்று பண்ணலாம். இங்கே பாருங்கள், நியூ ஐட்டம் பாத், அதே இதில் கொடுக்குறேன், c:/temp/PS டெஸ்ட்டில். இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணலாம் பாருங்கள், நேம் ஃபைல் டெஸ்ட் அப்படிங்கிறேன். ஓகேங்களா? .txt இருக்கிறவன் ஓகே, எப்படியே இருக்கட்டும். ஐட்டம் டைப் வந்து ஃபைல் கொடுத்துச்சு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இதே txtன்னு கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலாக கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், .txt அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணது எப்படின்னு கற்றுக்கிட்டோம், ஃபைல் டெலிட் பண்ணது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டுங்களா? இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி, எந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எனக்கு அதையும் காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு இந்த ஐட்டமில் வந்து நியூ ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுது, ஃபைல் சிஸ்டத்தில் நியூ ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுது, எப்படி டெலிட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நியூ ஐட்டம் பார்க்கலாமே. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கமாண்டும் நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ரன் சப்மிட் கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள், மூவ் ஐட்டத்துக்கு அடுத்து என்ன பண்ணணும்? கெட் ஹெல்ப் டாக்குமெண்ட் பார்க்கணும். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு நிமிஷம், கெட் ஹெல்ப் மூவ் ஐட்டம் என்ன வருது? டெஸ்டினேஷன் வேணும், அப்புறம் வந்து சோர்ஸ் வந்து இருங்க வரேன், நம்மகிட்ட சோர்ஸ் டெஸ்டினேஷன் இருந்தால் போதும்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக டெஸ்டினேஷன் கிரெடென்ஷியல்ஸு எக்ஸ்க்ளூடு ஃபில்டர் லிட்ரல் பாத். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். ஏன்னா நமக்கு சோர்ஸ் டெஸ்டினேஷன் ரெண்டுமே தேவை. மூவ் ஐட்டம் பாத்து டெஸ்டினேஷன் இது ரெண்டும் இருந்தாலே நம்ம மூவ் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து, இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி. ஸோ என்ன பண்ணுறோம், அதுக்கு என்ன கமாண்ட், நியூ ஐட்டம் பாத்து t:/temp/pstest2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இங்கே, சாரி டெம்பில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். நேம் வந்து pstest2 அப்படி கிரியேட் பண்ணுறோம். ஐட்டம் டைப் வந்து டைரக்டரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோல்டர் எதுவுமே இல்லை, இந்த ஃபோல்டரில் 2 ஃபைல் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் PSTest2க்கு. அதுக்கு என்ன பண்ணுறோம், மூவ் ஐட்டம். ஸோ அங்கே பாருங்கள், சின்டெக்ஸ் பாருங்கள். அடுத்தது போயிட்டு என்ன கொடுக்குறோம், பாத் கொடுக்கணும், டெஸ்டினேஷன் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஸோ பாத்தில் என்ன கொடுக்குறோம், பாத். இதில் என்ன கொடுக்குறோம், நம்ம சோர்ஸ் ஃபைலோட பாத் c:/temp/pstest/
என்ன கொடுத்ததில்ல ஃபைல் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி இதை கொடுத்துரும் ஓகேங்களா. டேப் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த PowerShellக்கு அட்வான்டேஜாக இருக்கா நீங்கள் ஓரளவுக்கு அந்த கமாண்டை பாதி டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி டெஸ்டினேஷன் டிஇஎஸ் கொடுத்து டேப் கொடுத்தா அதுவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டெஸ்டினேஷன் என்ன கொடுக்குறோம் c:/temp/ PSTest2ல கொடுக்குறோம். இதை சாரி 2ல போய் சேவ் பண்ணின்னு சொல்லிடும் ஓகேங்களா. கொடுத்து என்டர் கொடுத்தோடனே பாருங்கள் இப்போ PS டெஸ்ட்டில் மூவ் ஆகிடுச்சுன்னு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே போய் பார்த்தா இங்கே ஃபைல் இல்லை, அதே ஃபைலு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டோம், நம்ம மூவ் ஐட்டம் பார்த்துட்டோம், நியூ ஐட்டம் பார்த்துட்டோம், ரிமூவ் ஐட்டம் பார்த்துடலாமே. ஸோ நம்ம திரும்பி கெட் ஹெல்ப் கமாண்டுக்கே போகிறோம். இங்கே பாருங்கள் கெட் ஹெல்ப் ரிமூவ் ஐட்டம் கொடுத்தா இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, ஐட்டமோட பாத்து தேவை. பாத்துலேயே நம்ம நேமையும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எங்கே தான் பார்க்கணும், பார்த்துருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் லிட்டரல் பாத் தான் இருக்குது. லிட்டரல் பாத்துங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம லாஸ்ட்டாக வரலாம். ஸோ பார்த்துருக்கிற கமாண்ட் இது இருக்குது, ரிமூவ் ஐட்டம் பார்த்துருக்கு, இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன பண்ணுறேன் இப்போ நான் இங்கே போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், நம்ம பிஎஸ் இந்த இடத்துல இருக்கிற ஃபைலை டெலிட் பண்ண போகிறோம். ஃபைல் டெஸ்ட்டுங்கிற ஃபைலை டெலிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம என்ன சொல்கிறோம் அதே கமாண்ட் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாமே. ஸோ ரிமூவ் ஐட்டம் கொடுத்தாச்சு. ஐட்டம் நீங்கள் பாருங்கள் டேப் கம்ப்ளீஷன் முன்னாடியே கொடுத்ததுனால அது வேறு ஏதோ கமெண்ட் எடுத்துகிட்டு வருது. ஸோ ஓரளவுக்காவது அந்த கமெண்டை மேட்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு டேப் கொடுத்தா அது கரெக்டான கமெண்ட் எடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ ரிமூவ் ஐட்டம் பாத்தில் வந்து என்ன கொடுக்குறோம், c:// டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் எப்பவுமே, c:/temp/ PSTest/ ஃபைல் டெஸ்ட் டாட் அதை கொடுத்துரும் ஓகேங்களா. டபுள் கோட்ஸில் கொடுக்காம நார்மலாக கொடுத்தாலுமே PowerShell எடுத்துக்கும். ஏன்னா PowerShell வந்து அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆக்சுவலாக. பட் நம்ம வந்து கரெக்டான ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிப்போமே. ஏன்னா பின்னாடி வந்து ஒருவேளை நமக்கு சின்டெக்ஸ் எரர் வந்தாலும் எதனால் வருதுன்னே நமக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம். அதுக்கு இப்பயே ஒரு கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டோம்னாக்கா அது பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ டபுள் கோட்ஸ்லேயே கொடுக்குறோம். கொடுத்து என்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போனீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஃபைல் இருக்காது. PS டெஸ்ட்டில் ஒரு ஃபைல் இருந்துச்சு, அந்த ஃபைல் இருக்காது. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், நம்ம நியூ ஐட்டம் பார்த்துட்டோம், மூவ் ஐட்டம் பார்த்துட்டோம், ரிமூவ் ஐட்டம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம், ரீநேம் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்ப்போம் ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த PS டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர் ரீநேம் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அந்த PS Test2 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ ரீநேம் பண்ணுறேன் 20ன்னு கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கலாமே. அதுக்கு என்ன பண்ணுவோம், பழைய ப்ரொசீஜர் மாதிரி தான் திரும்பி போவோம். என்ன பண்ண போகிறோம், கெட் ஹெல்ப் ரீநேம் ஐட்டம், சாரி திரும்பி பாருங்கள் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ரீநேம் ஐட்டத்துக்கு நியூ நேம் கொடுக்கணும். அப்புறம் வந்து லிட்ரல் பாத் இருக்குது, இங்கே பாத் இருக்குது, நியூ நேம் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தில் நம்ம அந்த ஃபைல் நேம் கொடுத்துருவோம், நியூ நேமில் நியூ நேம் கொடுத்துருவோம். அதே கமெண்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். நம்ம என்ன சொன்னோம், PS2-வை PS20-யாக மாற்ற போகிறோன்னு சொன்னோம் ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுறேன், அதே தான். நீங்கள் பழக பழக இந்த கமெண்ட்லாம் உங்களுக்கே வந்துடும் ஓகேங்களா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. ரீநேம் ஐட்டம் திரும்பி பாருங்க, நான் தப்பு பண்ணுறேன். டேபை கரெக்டாக அந்த முக்கால்வாசி கமெண்ட் பாஸ் பண்ணால் கொடுக்கணும் ஆக்சுவலாக. பாத்தில் என்ன கொடுக்குறோம், c:/temp/ PSTest2 கரெக்டாக இதான். இதெல்லாம் நேம் பண்ண போகிறோம். ஸோ நியூ நேம் என்ன கொடுக்க போகிறேன், நான் PSTest20 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ போய் அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா இங்கே பாருங்கள் 20 மாறிச்சு பாருங்கள். ஸோ நம்ம என்னென்ன கமெண்ட்லாம் பார்த்துட்டோம், இப்போது கமெண்ட் எங்கே இருக்குது, இப்போ என்ன பார்த்துட்டோம், ரீநேம் பார்த்துட்டோம், ரிமூவ் ஐட்டம் பார்த்துட்டோம், நியூ ஐட்டம் பார்த்துட்டோம், மூவ் ஐட்டம் பார்த்துட்டோம். அப்புறம் கெட் ஐட்டம் பார்க்கலாம். கெட் ஐட்டமும் பார்த்துட்டோம் ஆக்சுவலாக. கெட் சைல்டு ஐட்டம் பார்க்கலாம். அதுக்கு எங்கே போகிறோம், நம்ம கெட் சைல்டு ஐட்டம் என்ன சொன்ன, ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபோல்டர். இப்போ எல்லாமே ஃபைல் சிஸ்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி நம்ம ரெஜிஸ்ட்ரீஸில் பார்ப்போம். இந்த ஃபோல்டர் இப்போ விண்டோஸ்குள்ளே இருக்க எல்லா ஃபோல்டரையும் வாங்குறதுக்கு எப்படின்னு பார்க்கலாமா. கெட் சைல்டு ஐட்டம் c:/temp/ சாரி விண்டோஸில் போடலாம் சொன்னோம்னா விண்டோஸ் ஸ்லாஷ். இங்கே பாருங்கள் இதெல்லாம் தான் ஃபைல் ஐட்டம். டைப் ஆஃப் ஃபைல் ஐட்டம் கொடுக்க போகிறேன். டேரக்டரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ அப்படின்னா என்ன சொன்னாக்கா, இதான் இந்த ஃபோல்டரோட உள்ளே இருக்கிற ஃபோல்டர்லாம் காமிக்க சைல்டு ஐட்டம்னா. ஸோ இதுவும் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களே ஒரு கமெண்ட்டாக ட்ரை பண்ணுங்களேன். இந்த கிளியர் ஐட்டம்லாம் என்ன அப்படின்னா இப்போ காமிக்கிறேன். இந்த சின்ன சின்ன கமெண்ட்லாம் தெரியும். ஐட்டம் ப்ராப்பர்ட்டிங்கிறதுலாம் எங்கே ஒர்க் ஆகும், நம்மளோட ரெஜிஸ்ட்ரியில் ஒர்க் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுனாக்கா, இதில் இருக்க எல்லா கமாண்டுமே எல்லா டேட்டா ஸ்டோரேஜ் கூடமே ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செட் ஐட்டம்ங்கிறது ஃபோல்டரில் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஃபோல்டரில் செட் ஐட்டமே கிடையாது ஆக்சுவலாக. ரீநேம் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், செட் ஐட்டம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஐட்டம் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து
ரெஜிஸ்ட்ரியில் தான் நிறைய இடத்துல இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா ரெஜிஸ்ட்ரியில் வந்து ஐட்டம் ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல தேவைப்படும். ஏன்னா ஐட்டம்ங்கிறது வந்து அந்த வேல்யூ இருக்கும், ஐட்டம் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த வேல்யூக்குள்ளே இருக்க வேல்யூ இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அங்கே யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைல் சிஸ்டத்தில் இருக்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அடுத்து ரெஜிஸ்ட்ரியில் எப்படி பார்க்குறது, ஒரு பிஎஸ் டிரைவ்லேருந்து இன்னொரு பிஎஸ் டிரைவுக்கு எப்படி லொக்கேஷனை மாற்றுறதுங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை கரெக்ஷன்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த PowerShell நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அன்டில் தென் see you, bye bye.